ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பழம்பொரி தான் பார்க்க போகிறோம். பழம்பொரி கேரளாவில் உள்ள ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். கேரளாவில் எந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே போனாலுமே இந்த ஸ்நாக் இல்லாமல் இருக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பழம்பொரி மைதா மாவு எடுத்துருக்கு, அதுக்கப்புறம் சீனி, ஓகேவா, ஒயிட் சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் போடணும். ஒயிட் சுகர் தான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நம்ம அதுக்கப்புறம் இந்த மாவு இது பண்ணிவிட்டு ஒரு லைட்டு இனிப்பு இருந்தால் போதும், ரொம்ப இனிப்பு அதுக்கு தேவையில்லை. ஏன்னா பழத்துலேயே ஆல்ரெடி இனிப்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அதுதான் போடணும். நெக்ஸ்ட்டு தண்ணி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணணும். ஒரு கரெக்டான பதம் வரும்போது, ரொம்ப இந்த பஜ்ஜி மாவுலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பஜ்ஜி எப்படி போட்டு இது பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அதை வச்சுக்கணும். இப்போ பண்ணும் போதே பார்த்தா உங்களுக்கு தெரியும். கரெக்டான ஒரு பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உப்பு சால்ட்டு, அதாவது செக் பண்ணிக்கிறணும். சால்ட்டு நான் போன இதில் போட்டேன், பட் வீடியோவில் தெரியலை. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு கொஞ்சம் போடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது போடணும். எதுக்கு அது அரிசி மாவுனா, கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக, அந்த மேலே ஒரு மொறுங்கிற ஒரு தன்மை கிடைக்கிறதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் போட்டு அது கரெக்டாக அந்த மாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். அப்படியே ரொம்ப கட்டியாகிற மாதிரி ஃபீலாக இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றி கரெக்டான ஒரு பக்குவத்தில் கொண்டுட்டு வரணும் மாவை. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே கேள்விப்பட்டேன்னா, நாங்கள் ஒரு வாட்டி பொள்ளாச்சி கல்யாணத்துக்கு ஒரு டைம் போயிருந்தோம். அப்போ தான் மார்னிங் ஒரு ட்ரெயினில் இருந்து இறங்குனதுமே அங்கே பார்த்தா ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஸ்நாக் ரெசிபியில் இது ஒரு இருந்துச்சு பொள்ளாச்சியில். அந்த சமயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பழத்தில் எப்படி பொரிச்சு இந்த மாதிரி தர்றாங்க, டேஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருமே அங்கே உள்ள மக்கள்லாம் டீ குடிச்சிட்டு கட்டன் சாயா தான் குடிப்பாங்க, அதாவது பிளெயின் டீ. அதை குடிச்சிட்டு இந்த பழம்பொரி தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஒன்று சாப்பிட்டாலும் வயிறு ஃபில்லிங்காக இருக்குது. பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையுமே கேரளா பீப்புள்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கனால, ஸோ அவங்களாம் அங்கே ஸ்டே பண்ணுறனால அவங்களோட ரெசிபி அங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ மாவு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் பனானா, அதான் வாழைப்பழம், நேந்திர பழம் இருக்குது பார்த்தீங்களா, இது நேந்திர பழத்தில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பொரிக்க முடியும். அதில் தான் அந்த டேஸ்ட்டும் இருக்கும். இது பொரிக்கிறதுக்கும் இந்த பழம் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த நேந்திர பழத்தை தோலை உரிச்சிட்டு பீஸ் போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு மாவில் முக்கி பஜ்ஜி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 3 நேந்திர பழம் எடுத்திருக்கோம். இப்போ அதை தான் என்ன பண்ணுறோம், பீஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு பழத்தில் ஒரு 6 பீஸ். ரொம்ப தடிமனாகவும் போடக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் போடக்கூடாது. நாங்கள் எப்படி பீஸ் போடுறோன்னு பாருங்களேன், எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள், அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ எல்லாமே பீஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃப்ரை பண்ண போயாச்சு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் கொஞ்சம் அகலமாக, வைடான பேனாக இருக்கணும். கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ஸ்நாக்ஸ் பண்ண ஆயில் தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதையும் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் ஆயில் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனால் தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பழத்தையும் நம்ம பீஸ் போட்டோம்னா அந்த பழத்தை எல்லாமே அந்த மாவு ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, மைதா மாவு, அரிசி மாவு எல்லாம் போட்டு அதில் டிப் பண்ணி அதிலே முக்கி அப்படியே என்ன பண்ணணும், தொட்டு பஜ்ஜி போடுவோம் பாருங்கள், நார்மலாக அதே மாதிரி தான். ஆனால் ஆயில் கொஞ்சம் ரொம்பவும் ஸ்பீடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மி பண்ணணும். ரொம்ப கம்மி பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்கள், அந்த இதில் நாபில் உங்களுக்கு தெரியும். இது கேஸ் ஸ்டவ்வில் உள்ள ரெகுலேட்டரை தான் சொல்லிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடு இருந்தாவே ஓகே தான். நம்மளுக்கே தெரியும்ல, ஸ்பீடு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். ஏன்னா வாழைப்பழம் சீக்கிரம் வெந்துடும், ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எதை போட்டோமோ அதை அப்படியே நம்ம எப்போவுமே அப்படி தானே, ஃபஸ்ட்டு எதை போடுறோமோ அதை தான் நம்ம பரட்டி போடுவோம். திருப்பி போடுவோம். திருப்பி போட்டோன்னே இந்த அளவுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாவில் லைட்டாக எல்லோ கலர் ஆட் பண்ணுவாங்க. எல்லோ கலருக்கு பதிலாக மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பழம்பொரி பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் கிடைக்கும். நம்ம மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணலை, சும்மா ப்ளெயினாக தான் போட்டிருக்கு. ஏன்னா அதுலேயே ஃப்ரை பண்ணாவே அதில் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நாங்கள் பண்ணி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும் பாருங்களேன்.
அகலமான பேன் எடுக்க சொன்னேன்னு தெரிஞ்சிச்சா? இதுனா ஒரு 5 பீசஸ் போடலாம். ஏன்னா நம்ம பீஸ் பார்த்தாவே நல்லா நீளமா இருக்கிறனால கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள பேன் தான் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம போட்டுட்டு எடுக்க முடியும். ஃபைனலாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், இதான் ஃபைனல் அவுட்புட்டு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பழம்பொரி. நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கட்டன் சாயா. இதுக்கு கட்டன் சாயா வச்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி கட்டன் சாயா தான் இங்கே குடிக்கிறாங்களே. ஸோ இது மார்னிங் அதை தான் குடிக்கிறாங்க, ஈவினிங் அதை தான் குடிக்கிறாங்க. இதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.